தீர்ப்பு அம்பேத்கரின் வாதத்திறமைக்கும் கடும் உழைப்பிற்கும் தான் சிறுவயது முதல் பட்ட அவமானங்களுக்கும் பரிசாக அவரின் கோரிக்கைப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மாகாண சட்டசபைகளில் தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு தங்களது பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்குரிமையும் பொது தொகுதியில் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க இன்னொரு வாக்குரிமையுமாக இரட்டை வாக்குரிமைக்கு தீர்ப்பு அனுமதி அளித்திருந்தது. இந்த தீர்ப்பு காந்திக்கு மேலும் பின்னடைவை செய்தது. தனது உத்திகளின் மூலம் இதுவரை உலகத்தில் எத்தனையோ வெற்றிகளை பெற்றிருந்த காந்திக்கு இது முதல் தோல்வி. தனது கருத்தை காக்க உயிரையும் விடுவேன் என பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி அனுப்பினார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீர்ப்பை மாற்றக்கோரி அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார். இன்னும் இருளில் கிடக்கும் கோடிக்கணக்கான தன் மக்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டுவர துடித்தார் அம்பேத்கர். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவருக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு இது. ஆனால் அதனை முற்றாக நிராகரிக்கச் சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார் காந்தி. இறுதியாக அன்றைய சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த பல தலைவர்களின் நெருக்கடியால் அம்பேத்கர் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த சம்மதித்தார். பிறகு எர்ரவாடா சிறைக்கு காந்தியை சந்திக்க அம்பேத்கர் சென்றிருந்தார். சில நிமிட உரையாடலுக்கு பின் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார் காந்தி, சில நிபந்தனைகளுடன். அம்பேத்கருக்கோ தன் மக்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் அனைத்து சாதியினரும் சேர்ந்து வாக்களித்து தாழ்த்தப்பட்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. இதுவே வரலாற்றில் புகழ்பெற்ற பூனா ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது. இக்காலத்தில் புத்த மதம் அவரை மெல்ல கவரத் தொடங்கியது. இதர மதங்கள் கடவுள் வழிபாட்டை முன்னிறுத்துகின்றன. ஆனால் புத்த மதம் ஒன்றுதான் கடவுள் வழிபாட்டை துறந்து அறத்தையும் மனிதனது நல்லெண்ணங்களையும் முன்னிறுத்துகிறது. அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்தார். 1947ஆம் ஆண்டின் துவக்கத்திலேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அணுகுமுறையில் பல மாறுதல்கள். இறுதியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதென அது முடிவெடுத்தது. பிறகு இந்தியாவை கட்டியமைக்கும் சில முக்கியமான பொறுப்புகளை தீர்மானிக்க பாபு ராஜேந்திர பிரசாத்தை அழைத்தது. அரசியல் நிர்ணய சபை எனும் ஓர் அமைப்பை அவரது தலைமையில் உருவாக்கும்படி கோரியது. அந்த குழுவில் ஒருவராக தவிர்க்கவே முடியாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் அம்பேத்கர். இன்று பாருங்கும் பட்டொளி வீசி பறக்கும் நம் தேசிய கொடியின் நடுவில் காங்கிரசின் சின்னமான ராட்டை வேண்டும் என காந்தியும், ஓம் வேண்டும் என சாவர்கரும் போட்டியிட, அசோகரின் தர்ம சக்கரம்தான் நாம் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் சரியான சின்னமாக இருக்கும் என்று உறுதியாக நின்று அதை அனைவரும் ஏற்கும் வகையில் தீர்மானத்துக்கும் கொண்டு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அதற்கான வாதத்தின் போதுதான் அம்பேத்கரின் அளப்பரிய அறிவின் வீச்சையும் தேசப்பற்றையும் கண்டு காந்தியும் நேருவும் வியந்தனர். சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே அறிஞர் இவர்தான் என்பதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர இந்தியாவின் புதிய அமைச்சர்களின் பட்டியலில் இந்தியாவில் இருளையெல்லாம் விளக்கிய ஒரு மகத்தான அறிவு விளக்காக அம்பேத்கரின் பெயர் அந்த பட்டியலில் சட்ட அமைச்சராக எழுதப்பட்டு இருந்தது. 1949 நவம்பர் 26ஆம் நாள் 395 விதிகளையும் 8 அட்டவணைகளையும் கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அம்பேத்கரால் முழுமையாக சட்ட அவையில் அர்ப்பணிக்கப்பட்டு ஏற்கப்பட்டது. இதனை முன்வைத்து 1950 ஜனவரி 26இல் இந்தியா முழுமையான குடியரசு நாடாக அறிவித்துக் கொண்டது. இப்படியாக நம் தேசத்தின் தலைவிதியை தீர்மானித்த அண்ணல் அம்பேத்கர் 1951இல் இந்து சட்ட மசோதாவில் தனக்கு இருந்த சில மாறுபாடான கருத்துக்களை முன்வைத்து தன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சாதியத்தை வேரோடு அழிக்கும் பணியிலும் இந்தியாவின் ஆன்மாவாக விளங்கும் அரசியல் பணியிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அம்பேத்கர் 1956இல் உடல்நலக் குறைவு காரணமாக இறுதி நாட்களில் இருந்தார். ஏற்கனவே தான் அறிவித்திருந்தது போல இறக்கும்போது ஒரு காலம் இந்துவாக இறக்க மாட்டேன் என்ற கொள்கையுடன் நாகபுரியில் பிரம்மாண்ட மாநாடு ஒன்றை கூட்டினார். 10 லட்சம் பேர் கூடியிருந்த அந்த மாநாட்டில் அம்பேத்கர் புத்த மதத்தில் சேர்வதற்கான அனைத்து வழக்கங்களையும் நிகழ்த்தினார். மாநாட்டுக்கு வந்திருந்த அத்தனை பேரும் புத்த மதத்துக்கு மாறினர். இது நிகழ்ந்து ஏறக்குறைய 50 நாட்களுக்கு பிறகு 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி
டெல்லியில் அலிப்பூர் சாலையில் இருந்த வீட்டில் இந்தியாவின் அந்த மகத்தான மேதையும் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியுமான அம்பேத்கருக்கு இயற்கை முடிவுரை எழுதியது. அன்று இரவே பம்பாய்க்கு விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டு மறுநாள் மாலையில் தொண்டர்களின் மத்தியில் இறுதிப் பயணத்தை மேற்கொண்டார் அம்பேத்கர். சாதாரண ஒரு படைவீரனின் மகனாக வரலாற்று வார்த்தைகளால் வஞ்சிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்து இந்தியாவின் ஈடு இணையற்ற அறிஞராக தாய்நாட்டின் தலைவிதியை மாற்றி எழுதிய சரித்திரத்தில் சாதி வெறியின் தலைமேல் சம்மட்டி அடி கொடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களின் தலையெழுத்தை மாற்றிய புது வெளிச்சம் தந்த புரட்சி வீரனாக மறைந்த அம்பேத்கரின் வாழ்வில் எதிர்கொண்ட சோதனைகளின் சரித்திரம் இனி வேறு எவராலும் நினைத்துப் பார்க்க முடியாது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விஜி செல்வகுமார்.